to our Medlin Days YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா फ्रेंड्स சவுத் இந்தியன் ஸ்டைல் தலக்கறி தவா சிஸ்லர் பண்ண போறோம். இது வரைக்கும் யூடியூப்ல யாருமே இந்த டிஷ் பண்ணது இல்ல फ्रेंड्स. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்லயே சிஸ்லர் பண்ண போறோம் फ्रेंड्स. இது ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சரிமா சொல்லுங்க. வீடியோ பண்ணல, லைக் பண்ணு, ஷேர் வீடியோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தலக்கறி சவுத் இந்தியன் ஸ்டைல் தலக்கறி தவா சிஸ்லர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தலக்கறி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாட்டி, ஆமாம்மா, நல்லா வாட்டி இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா நார் வச்சு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 1.5 kg ஃப்ரெண்ட்ஸ். இது 1.5 கிலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2 பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தின்னா கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டைம் எனக்கு சீக்கிரமா பண்ணணுங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உடம்புக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போடணும்னா 1.5 kgக்கு ஒரு 1/4 கிலோக்கு மேலே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்லைஸாக தின்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனியன் கழுத்து கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த பிராண்ட், நான் கடையில் வாங்கினேன் கரம் மசாலா. வீட்டில் நீங்கள் கரம் மசாலா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுங்க. இதில் இதுலேயே காரம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா இது 3.5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதுலேயே மிளகா எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் காரம் பத்தாதுங்கிறதுக்காக நான் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து இது தக்காளி 2 தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன் நைஸா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி நல்லா நீளமாக கட் பண்ணணும், சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இது இந்த டிஷ்ஷு சாப்பிடும்போது எடுத்து இந்த இஞ்சி கடிக்கும் போது நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி 2 எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் சும்மா கரம் மசாலே எல்லாம் இருக்குது. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது கருவேப்பில், கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான், நம்ம வீட்டிலே இருக்கிறத வச்சு நம்ம பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஷ்ஷை எனக்கு சொன்னது எங்க சித்தி ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையல் ஒரு கலை ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ரசிச்சு செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, இதெல்லாம் என்ன கலை, டெய்லி நாங்கள் சமையல் பண்றோமே எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ரசிச்சு நீங்க பண்ணி பாருங்க, ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயில் ஊற்ற போறோம். மஞ்சட்டி நல்லா காஞ்சிருச்சு, ஆயில் ஊற்ற போறோம். எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச பிறகு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு இது கல்பாசி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலாவிலே எல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காயட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா அந்த மஞ்சட்டில் வதக்கிட்டு எடுத்து, தலைக்கறினால கொஞ்சம் குக்காக லேட் ஆகும்ல, அதை எடுத்து ஒரு 4-5 விசில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அப்புறம் திருப்பி எடுத்து இதில் ஊற்றிடுவோம். அதுக்கடுத்து நம்ம சிஸ்லர் பண்ணுறதுக்கு தவால தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊற்றிட்டு இந்த கிரேவிலேருந்து கறியிலேருந்து கொஞ்சம் எடுத்து சிஸ்லர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டேன். நம்ம நல்லா பொடிஞ்ச உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து எடுத்து வச்சிருந்த ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிடலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுடலாம். நல்லா வதங்க ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா வதங்க ஆரம்பிக்குது. கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ், நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த இஞ்சி இது போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அது வாயில கடிபடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 கப் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நான் எதுக்காக இந்த தலைக்கறி எப்பயுமே நார்மலாக இந்த கிரேவி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நான் சிஸ்லர் பண்ணுறேன்னா என் பையனுக்காக தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் வந்து சாப்பிட மாட்டான் தலைக்கறி அவ்வளோவா. சிஸ்லர் பண்ணி கொடுத்தா அந்த புகையெல்லாம் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்க்கும்போது வா சூப்பர் சாப்பிடலாம், இது சிஸ்லர் ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பையன் சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பசங்களுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்டாக சாப்பிடாத ஒரு பொருளை டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மோ உனக்காகத்தானமா அம்மா பண்ணுறேன், சாப்பிடுவியா இன்னைக்கு? எஸ், ஓகே, குட் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இஞ்சி வதங்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து என்ன போடலாம்னு பார்க்கலாம். இஞ்சியும் பாதி வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பில் போடலாம், ஒரு கை கருவேப்பில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கருவேப்பில் வந்து முதல்ல எண்ணெயில போட்டிங்கன்னா கருகிரும். இப்போ போட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஜிஞ்சர் போட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி போட்டிருக்கோம்ல, அதோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா, மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். ஆனியன் அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு டிஷ்லையும் நான் அட்டகாசம் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து போட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா குக் ஆனோன்னா அதை எடுத்து சிஸ்லர் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஜாஸ்தி வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடணும்னா நம்ம பண்ணலாம். நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா வதங்குது பாருங்கள். அந்த இஞ்சி அப்படியே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோம்ல, அதை போட்டுடலாம். இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்குது. நம்ம வந்து குக்கரில் போட போகிறோம்ல, அப்போ நல்லா இதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருவோம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா என்னடா இவ்வளோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இதில் எல்லாமே இருக்குது. கரம் மசாலா மட்டும்தான் இதோட இதே, அதனால தான் போடுறேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெயில் நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா கலரும் கொடுக்கும். பச்சை வாசனை மசாலாவோட சிம்மில் வச்சுக்கோங்க, கறியிடக்கூடாது. மசாலாவோட பச்சை வாசனையும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா போட்டிருக்கேன். சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். காரத்தை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். பையன் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன் கம்மியாக. நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல, தக்காளி அரைச்சி வச்சிருக்க 2 தக்காளியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய தக்காளியாக 2 தக்காளி. தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போட்டுக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா இதாகட்டும். அது மாதிரி வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம தலைக்கறியை போடலாம். திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும் காரசாரமாக. எத்தனை பேருக்கு வந்து தலைக்கறி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கறி டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய் ஓரத்தில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தலைக்கறி இப்போ போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டன் தலைக்கறி ஃப்ரெண்ட்ஸ். இது தலைக்கறின்னு சொல்கிறேன். இது வந்து மட்டன் தலைக்கறி. மசாலா எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா கிண்டியாச்சா. உப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி இந்த உப்பெல்லாம் உள்ளுக்கு இறங்கி தண்ணி வெளியே வந்தோன்னா நம்ம குக்கரில் மாற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வச்சாச்சு. இதில் நல்லா அந்த உப்பெல்லாம் உள்ளுக்கு இறங்கி அது தண்ணி வெளியே வரும்ல, அப்போ எடுத்து குக்கரில் போட்டு கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
மட்டன் தலைக்கறி வந்து ஒவ்வொரு இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் விசில் கூட வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கம்மியாக வைக்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குக் ஆகணுமோ அவ்வளோ விசில் நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தண்ணி வந்திருக்கு பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்துருச்சா. இப்போ நம்ம எடுத்து குக்கரில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் போட்டாச்சு. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ½ டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 1 டம்ளர் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா கிரேவி வத்தி வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால ரொம்ப தண்ணியாயிரும். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது குக் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. சிஸ்லர் பண்ணுறதுக்கு தவால ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரேவி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு இல்லாமல் கறியாக எடுத்துருக்கிறேன். எலும்பு ஒரு சிலது இருக்குது. கறியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிஸ்லர் பண்ணுறதுக்கு தவால ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவியை வந்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு இல்லாமல் கறியாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தவா மட்டன் தலைக்கறி ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்லர். இப்போ வந்து நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுனால 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இப்போ வந்து ஆனியன் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். பெப்பர் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துட்டு அந்த சிஸ்லரோட பேன் இருக்குல்ல, அதை வந்து ஹீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது அயன் தவா ஃப்ரெண்ட்ஸ். இது சிஸ்லர் பண்ணுறதுக்கு வாங்கினேன் நான் அமேசானில். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்லர் பேனை நம்ம ஹீட் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹீட் ஆன பிறகு அந்த கம்பி வச்சு கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கையில் சுட்டுச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுமா அம்மா அடித்தரேன். ரொம்ப டச் பண்ணிடாதமோ, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சரியா? அம்மா அடித்தரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வச்ச உடனே எவ்வளோ ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிரில் சிக்கன் மாதிரி எஃபெக்ட் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எப்படிமா இருக்கு? அங்கே சொல்லுமா மட்டன் தலைக்கறி சொல்லு. மட்டன் தலைக்கறி எப்படி இருக்குமா? அந்த பட்டரோட ஃப்ளேவர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா சுக்கா மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வச்ச உடனே பாருங்க மட்டனோட ஃப்ளேவரும் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டரோட ஃப்ளேவரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இந்த தவா சிஸ்லர் இதில் பேனில் நல்லா அப்படி சுக்கா மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் தலைக்கறியோட ஃப்ளேவரு, பட்டரோட ஃப்ளேவரு இதோட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று இந்த ஆனியன் கொஞ்சம் வச்சுட்டு இருமா, அம்மா தரேன் எனக்கு, நீ சாப்பிடாமோ.
கோகோனட் ஒன்று வச்சுட்டு ஆனியன் வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடுமா. பட்டர் போட்டதுலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனே சாப்பிட்றானா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கறி மட்டன் தலைக்கறி அவன் சாப்பிடவே மாட்டான், இன்னைக்கு சாப்பிட்றான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டரில் போட்ட உடனே அந்த டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சிஸ்லர் யாருமே இது வரைக்கும் யூடியூப்பில் பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது. இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க, ஒன்றும் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற மாதிரியே நான் கிரேவி பண்ணிவிட்டு இதை எடுத்து பட்டரில் போட்டு டாஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அம்மா இருமா சூடுமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் சாப்பிடலாம். வேணுமாம்மா இன்னும் பிடிச்சிருக்காமோ? அம்மோ அங்கே பார்த்து சொல்லுமா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். லவ்யூமா லவ்யூமா சாப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டா வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.